நியோமேக்ஸ் நிதி நிறுவன மோசடி விவகாரத்தில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரின் விசாரணை திருப்தி இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. நியோமேக்ஸ் நிதி நிறுவனம் நடத்தி 6000 கோடிக்கு மேல் மோசடி செய்த விவகாரம் தொடர்பான வழக்கு நீதிபதி தண்டபாணி முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது பொருளாதார குற்றப்பிரிவு எந்த வேலையும் செய்ததாக தெரியவில்லை, இத்தனை மாதங்களாகியும் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்தார். இப்படி சென்றால் நியோமேக்ஸ் வழக்கை விசாரிக்க தனி விசாரணை அமைப்பை உருவாக்க நேரிடும் என்றார். ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள அனுமதி வழங்க 15 முதல் 30 நாட்களுக்குள் பொருளாதார குற்றப்பிரிவு ஏடிஜிபி, உள்துறை செயலாளர் அனுமதி வழங்க வேண்டும். நிதி நிறுவன மோசடி வழக்குகளை கையாள ஒற்றை சாளர முறையை ஏற்படுத்த வேண்டும். நிதி நிறுவன மோசடி வழக்குகள் நீர்த்து போவதை தடுக்க புதிய வழிமுறைகளை, வழிகாட்டுதல்களை ஏற்படுத்தினால் விசாரணை வேகமாக நடைபெறும். வழக்கறிஞர் ஆணையத்தை நியமனம் செய்ய சிறப்பு நீதிமன்றத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதால் வழக்கறிஞர் ஆணையத்தை செயல்படுத்த முடியாது. எனவே உள்துறை செயலாளர் மற்றும் பொருளாதார குற்றப்பிரிவு ஏடிஜிபி ஆகியோர் இணைந்து முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திரும்ப வழங்குவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள எத்தனை நாட்கள் தேவைப்படும் என்பது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.